அதே மாதிரி அங்க ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் 105 மாசமா அவனுக்கு கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி நீங்க கொடுக்கல. என்ன நியாயம் இது? சர்வீஸ்ல இருக்கிற தொழிலாளி ரிட்டையர் ஆனான்னா அவனுக்கு வருஷக்கணக்காக நீங்க அவனுடைய கிராச்சுவிட்டி தர மாட்டேங்கிறீங்க, பென்ஷன் தர மாட்டேங்கிறீங்க, இழுத்தடிக்கிறீங்க. இந்த தொழிலாளிக்கு மட்டும்தான் அரசாங்கத்திடம் பணம் இல்லை இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு என்று சொன்னா என்ன நியாயம்? மீதி எல்லா துறைக்கும் பணம் இருக்கு, இதுக்கு மட்டும் பணம் இல்லைன்னு சொன்னா என்ன நியாயம்? இது ஒரு விதமான வஞ்சனையாக இருக்கிறது. அரசாங்கம் இதை உடனடியாக கவனிக்க வேண்டும். இந்த நோட்டிபிகேஷன், தேர்தல் நோட்டிபிகேஷன் முடிஞ்ச உடனே இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளி பிரச்சனை, அதே மாதிரி இந்த உடனடியாக ஓய்வு பெற்றவுடன் பணம் தர வேண்டிய பிரச்சனை, இதெல்லாம் அரசு கவனிக்க வேண்டும், சீரியஸா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே நாங்கள் போராடி இருக்கிறோம், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறோம். 2 நாள் வேலை நிறுத்தம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கான போது நீதிபதியே சொன்னார், உங்கள் கோரிக்கை நியாயமானது, நீங்க நடத்த வேலை நிறுத்தத்தை நான் சட்டவிரோதம் என்று சொல்லவில்லை, அரசாங்கம் உடனடியாக இதை கனிவோடு பார்க்க வேண்டும், பொங்கல் நாள நீ வேலை நிறுத்தம் திரும்ப பெறுங்க என்று எங்களுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு நியாயம் கிடைக்கலன்னா என்ன போராட்டம் வேணாலும் நீங்க பண்ணிக்கங்கன்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா நாங்க எங்க கோரிக்கையை வலியுறுத்துவோம், அதை பெறுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளுவோம். எங்களுக்கு விருப்பம் இல்லை ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணணும்னு. ஆனா அரசாங்கம் இதை கவனிக்கலைன்னா எங்களுக்கு வேற வழி இருக்காது, பல விதமான போராட்டங்களை முன்னெடுப்போம்.